ஜமா மாதிரியான படம் பண்ண மனுஷனா இப்படி ஒரு ஃபுல் ஆன் காமெடி என்டர்டைனர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நான் தியேட்டர்ல பார்க்கக்குள்ளே செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண. ஆமா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னன்ட் ஆகிட்டேன். இப்ப தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்க அன்பே டயானா படத்தை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, என்ன கதை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட கதையை பத்தி சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு தெலுங்கு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்த பையன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேல லவ் பண்றான். அதுக்கு அவன் வீட்டுல குறிப்பா அவங்க அம்மா கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு. இதுக்கு பிறகு என்ன நடந்தது, அவனோட லவ் சக்சஸ் ஆயிட்டா இல்லையா அப்படிங்கறதான் மீதி கதை. எனக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஜமா மாதிரியான ஒரு ஜானர்ல படம் பண்ணவர் எப்படி இப்படி ஃபுல் கிளீன் காமெடி என்டர்டைனரை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு ஜானர் தான் வரும், ஒரு சிலர் நம்ம மணிவண்ணன் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஆக்டரான பாரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜானர்ல ஜமாங்கிற டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானர்ல படம் பண்ணவர் ஃபுல் கிளியர் காமெடி என்டர்டைனரை எப்படி எடுத்தாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்க அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லாவே ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பரிதாபங்கள் கோபி இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. வேற லெவல்ல மனுஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும். உண்மையிலே அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு வேற லெவலில் மாற்றி வச்சிருந்தாங்க அந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சேத்தன் இவர்கிட்ட நம்ம காமெடி சீன்ஸ் கொடுத்தாலும் சரி, எமோஷனல் சீன்ஸ் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் மனுஷன் ஸ்கோர் பண்ணிடுறாப்புல. இந்த படத்தில் இவரோட கேரக்டருங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்கக்குள்ள நம்மளுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கக்கூடாதா அப்படிலாம் தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லையும் சும்மா பிச்சு படல் எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவலில் மனசு பண்ணியிருக்காப்ல. அதே மாதிரி நம்ம ரோஜா ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ரோஜாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த கேரக்டரை சிறப்பாக எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர காதல் கதை மாதிரி உள்ளது தான். இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நான் சொன்ன மாதிரி இந்த பெங்களூர் தமிழாக இருக்கட்டும், இந்த மாதிரி காமெடி சீன்ஸில் எமோஷன் சீன்ஸில் சின்ன சின்னதாக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் சொல்கிற ஒரு நல்ல ஒரு படம். ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படம் தான். மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்